ஹைடார் மிஸ், திஸ் இஸ் டிகே ஃபன்ஃபிக்ஷன். இன்றைக்கி நம்ம வந்து டேங்க் ஒரு நியூ எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த எஃப்எஃபோட நேம் வந்து டார்கெட்டிங்கும். இந்த எஃப்எஃப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த எஃப்எஃப்க்கு நான் ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிடுறேன். இல்லை, உங்கள் நேம் வந்து ஒயன். நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருப்பீங்க. நீங்கள் உங்கள் அப்பா கூட கொரியாவில் தான் இருப்பீங்க. டேங்கை பற்றி சொல்லணுன்னா, டேங் வந்து ஒரு மாஃபியா. அவங்க அண்ணன் வந்து ஒரு மாஃபியா. ஸோ அதனால டேங் வந்து அவங்க அண்ணாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவரும் மாஃபியா வேலை தான் பார்த்துட்ருப்பாரு. இந்த இன்ட்ரோ போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர கேரக்டர்ஸ்லாம் நான் எஃப்எஃப்குள்ளே போக போக சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே கிம் மின் யோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை தான் காட்டுறாங்க. அவரோட பிஏ ஹோபிக்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் விஷயமாக பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஹோபி, இந்த கான்ட்ராக்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். இதனால நம்ம கம்பெனிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கான்ட்ராக்ட் மட்டும் நம்ம கம்பெனிக்கு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோவேன், நம்ம கம்பெனி இன்னும் டாப்பில் போயிடும். அது மட்டும் இல்லை, இனி எந்த கம்பெனியாலையும் நம்ம கம்பெனியை பீட் பண்ண முடியாத அளவுக்கு டாப்பில் போயிடும். எப்பவும் போல் இந்த கான்ட்ராக்ட் எனக்கு மட்டும்தான் வரணும். நீ இம்மீடியட்டாக நம்ம ஆஃபீஸில் போய் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணு. நான் உடனே அந்த கான்ட்ராக்ட் விஷயமா நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மின்யன் சொல்கிறாரு. ஜேஹோப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மேன்ஷனை விட்டு கிளம்புறாரு. கிம் மின்யோன் இவர் யாருன்னா, கொரியாலே நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரோட கம்பெனியை நம்பர் 1க்கு கொண்டு வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் வேணும்னு நினச்சாருன்னா அதை எப்படியாவது வாங்கிடுவார். ரொம்ப டேலண்டான ஆளும் கூட. இவரோட ஹார்ட் ஒர்க்னால தான் இவரோட கம்பெனி நம்பர் 1ல் இருக்குது. கொரியாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இவரோட கம்பெனியில் சேரணுன்னு தான் குறிக்கோளாகவே வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரியாலேயே ரொம்ப ஃபேமஸான கம்பெனி இவரோட கம்பெனி தான். இப்போ கூட ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் இவரோட கம்பெனிக்கு வரணுன்னால தான் அவரோட பிஏ ஹோபிக்கிட்ட ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்ருப்பார். அந்த கான்ட்ராக்ட் இவர் கண்டிப்பாக வரணும்னு நினச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே உங்கள் சைடு வந்தால், நீங்கள் வந்து உங்கள் காலேஜுக்கு ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கீங்க. அப்போ சடனாக உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த வண்டி வந்து ஸ்டாப் ஆகிடுது. அவர் வந்து சடனாக ஸ்டாப் பண்ணோன்னே நீங்கள் வந்து அந்த வண்டியில் இடிக்கிற மாதிரி போயிடுறீங்க. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அப்போ உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. ஐயோ, உனக்கு அறிவு இல்லையா? இப்படி தான் வண்டியை டக்குன்னு வந்து நிறுத்துவியா? நான் வந்த ஸ்பீடுக்கு நேரத்துக்கு உன் வண்டி இடிச்சிருந்துருப்பேன் தெரியுமா? உனக்கே என்ன, நான் இடிச்சிருந்தேனே நீ என்கிட்ட இருந்து காசை பிடுங்கிட்டு போயிருப்பேன். நான் தான் உட்காந்து ஊன அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பிடிச்சி கத்துறீங்க. அதாவது அந்த பர்சனை பிடிச்சி கத்திட்ருக்கீங்க. ஹலோ நிறுத்துமா, விட்டா ரொம்ப கத்துற. எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்த வண்டி வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால தான் நானும் சடனாக பிரேக் போட்டு என் வண்டியை ஸ்டாப் பண்ணேன். அது தெரியாமல் நீ பாட்டு கத்திகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. ஓ அப்படியா, சரி சரி, கோவப்படாதீங்க. எது கோவப்படுறீங்க? நான் உங்கள்கிட்ட மெதுவாக தானே பேசினேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்முன்னு நிற்கிறீங்க. ஏன் வண்டி நிறுத்தினேன்னு கேட்டதுக்கு எப்படி கத்துறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னமோ இந்த பர்சனை திட்டிகிட்டு தான் இருக்கீங்க. அப்போ சடனாக உங்கள் மேலே வந்து வேகமாக ஒரு பர்சன் வந்து இடிச்சிட்றாங்க. அவர் இடித்ததுனால நீங்கள் வந்து அப்படியே உங்கள் ஸ்கூட்டியோட கீழே விழுந்துடுறீங்க. உங்கள் மேலேயும் வந்து அந்த பர்சன் வந்து விழுந்துடுறாரு. சுற்றி எல்லாருமே வந்து உங்களை பார்க்குறாங்க. உங்கள் மேலே வந்து விழுந்திருப்பார்ல ஒரு பர்சன், அந்த பர்சனோட ஷர்ட் காலரை பிடிச்சி ஒருத்தவங்க இழுக்கிறாங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, டேயாங் தான் அந்த பர்சனை பிடிச்சி செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் ப்ளீஸ் சார், இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். உங்கள் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார், என்னை அடிக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் டேயாங் கிட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்டுட்ருக்காரு. இருந்தாலும் டேயாங் அந்த பர்சனை அடிக்கிறத மட்டும் நிறுத்தலை. அப்போ டேயாங், நான் என் ஆளுங்களை வச்சு உன்னை வான் பண்ணப்பே என்னை இந்த விஷயத்தை விட்டு போயிருந்தீன்னா இந்நேரத்துக்கு உனக்கு இந்த நிலமை தேவையா? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நாங்கள் வான் பண்ணுறப்பயே அடங்கி போக தெரியாது. நாங்களாக டைரெக்டாக வந்து அடித்தா தான் உங்களுக்கு புரியும். பரவாயில்ல, இது கூட நல்லது தான். இனிமேலாச்சும் என்னை கண்டு எல்லோரும் பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் விஷயத்தில் தலையிடவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை பயங்கரமாக அடிச்சிட்ருக்காரு. நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்களா? ஸோ அதனால் அங்கே நிற்கிற எல்லாருமே உங்களை ஓரமாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. என்னாச்சுமா, ஏதாவது அடிக்கிட்டு பட்டுருச்சா? இல்லைன்ட்டு அடியில் எதுவும் படல. சரி, உன் ட்ரெஸ்ஸில் கரையாக இருக்கு பாரு, அதெல்லாம் தொடச்சி விடு. அப்போ நீங்களும் உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்க ஆளுக்கெல்லாம் அப்படியே தொடச்சி விடுறீங்க. ஐயோ, புது ட்ரெஸ்ஸு வாங்கி 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே நாஸ்தி பண்ணிட்டானுங்க. இவங்களுக்கு வேறு இடமே இல்லையா சண்டை போட? அதுவும் அவனுக்கு விழுவுறதுக்கு வேறு ஆளே இல்லையா? வந்து ஏன் மேலே தான் விழுவானா? கடவுளே, காலையிலே வா
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்புறீங்க. அந்த மெயின் ரோடு ஃபுல்லாமே டேயாங்கோட கேங் தான். எல்லாருமே செம்மையாக அடிச்சிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற பாதி வெஹிக்கல்ஸ், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஷாப்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே அடித்து உடைக்கிறாங்க. அப்போ டேயாங் இன்னமும் அந்த பர்சனை அடிச்சுட்டே தான் இருக்காரு. அந்த பர்சன் ரொம்ப கெஞ்சுறாரு, என்னை அடிக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. ஆனால் டேயாங் அதை கேட்காம அவர் அடிச்சுட்டே தான் இருக்காரு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது அந்த பர்சனை பார்த்தோன்னே. மனசாட்சியும் இல்லாதவனாக இருப்பான் போல். எவ்வளோ கெஞ்சுறாங்க, கொஞ்சமாவது கருணை காட்டுறானான்னு பாரு, எப்படி அடிக்கிறான். ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறது தான் பக்கத்தில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க. எப்படி அடிக்கிறான் பாரு கொடூரத்தனமாக. இவனுங்களுக்கு காலையிலேயே இதே வேலையாக போச்சு. இவங்கக்கிட்ட இருந்து எப்போ தான் நமக்கு விடுவு காலம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் உங்கள் காலேஜுக்கு வந்துடுறீங்க. உங்கள் கிளாஸ் ரூமுக்குள்ளே நீங்கள் வரதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு நேஹா, என்ன வயன் ரொம்ப அழகாக லட்சணமாக வந்திருக்க, அதுவும் ட்ரெஸ்ஸு வேறு ரொம்ப நீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்கா. ஏன்னா நீங்கள் வந்து கீழே விழுந்திருப்பீங்களா, அது ஒரு ஒயிட் ட்ரெஸ் நீங்கள் போட்டிருக்கிறது. ஸோ அது ஃபுல்லாகவே அழுக்காக இருக்கும். அதனால தான் அவள் அப்படி கிண்டல் பண்ணி சொல்கிறா. நேஹா, என்னை டென்ஷன் படுத்தாத. வரப்போது என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? அப்போ நீங்களும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறீங்க. ஐயோ, உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா என்ன? அடியில் படலாம், ஆனால் ரொம்ப வலிக்குது உடம்பெல்லாம் கீழே வந்ததில். அதை விட இது புது ட்ரெஸ்ஸு, எல்லாமே நாஸ்டி ஆகிடுச்சு, அதுதான் ரொம்ப வலிக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்து அவள் சிரிச்சிட்ருக்கா. அப்போ கரெக்டாக உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே உங்கள் ப்ரொஃபஸர் என்டர் ஆகுறாரு. உங்கள் ப்ரொஃபஸர் வரதை பார்த்தோன்னே நீங்கள் எல்லாருமே வந்து எழுந்திரிச்சு நின்று குட் மார்னிங் சார்னு விஷ் பண்ணுறீங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் உட்காருங்க. வயன், நேற்று உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்துருந்தேன்ல, அதை எடுத்துகிட்டு வாம்மா. இன்றைக்கி அதை வச்சு தான் நான் கிளாஸ் எடுக்கணும். ஃபைலா? எந்த ஃபைலு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. நேற்று ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப உங்கள் ப்ரொஃபஸர் உங்களை பார்த்துருப்பாரு. வயன் ஒரு நிமிஷம் நில்லுமா. சொல்லுங்கள் சார். இந்த ஃபைல் இருக்குல்ல, அதை பத்திரமா வச்சிருமா. நாளைக்கு வந்து நான் கிளாஸில் வாங்கிக்கிறேன். நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன்னா வீட்டிலே மறந்து வச்சுட்டு வந்துடுவேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து நாளைக்கு கிளாஸ் எடுக்கணும். மறந்துடாத, பத்திரமா கொண்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வா. மறந்துடாத, நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடு. புரியுதா? சரி சார் கொடுங்க. அப்படி நீங்கள் வாங்கிட்டு உங்கள் வண்டியில் ஒரு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும்ல, திங்ஸ் வைக்கிற மாதிரி, அதில் கொண்டு போய் போட்டுடுறீங்க. இப்படியே கிடக்கட்டும், காலைல எடுத்துக்கலான்னு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஆமாம்ல, அந்த ஃபைலை நான் போட்டது தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் எடுத்து வைக்கவே இல்லையே. இப்போ இவர்கிட்ட என்ன சொல்கிறது? ஒயன் ஒன்னே தான் எடுத்துகிட்டு வா. சார், நான் அந்த ஃபைலை என்னோடய ஸ்கூட்டிலே வச்சு வந்துட்டேன். சரி போய் எடுத்துகிட்டு வா. சரி சார். அப்படின்னு நீங்களும் இந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வரீங்க. நீங்கள் உங்கள் காலேஜ் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டீங்க. அப்போ கரெக்டாக டேயாங்கும் வந்து அந்த காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே வராரு. நீங்கள் வெளியே போகிறீங்க, அவர் உள்ளே வராரு. நீங்கள் வந்து டேயாங்கை பார்க்கல. நீங்கள் நேராக உங்கள் வண்டிக்கிட்ட போகிறீங்க. போய் அந்த ஃபைல் இருக்குதான்னு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஃபைலை காணோம். ஐயோ, இன்னும் ஃபைலை காணோம். இங்கே தானே போட்டேன். ஐயோ, எங்கே போச்சு? ஒரு வேளை எனக்கு கண்ணுக்கு இது தெரிலையா அப்படின்னு நீங்கள் கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு நல்லா தொலைவி பார்க்குறீங்க. வண்டி கீழே, வண்டிக்கு மேலே, அதுக்கப்புறம் அது ஸ்கூட்டியோட ஒரு இது மாதிரி இருக்குல்ல, பெட்ரோல் போடுவாங்களே, அதை திறந்து பார்க்குறீங்க. அதுக்குள்ளேயும் இல்லை. போச்சு தொலைச்சிட்டேன்னா என்ன இருக்கும், எங்கே போயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ காலையில் வந்து உங்கள் மேலே ஒரு பர்சன் வந்து இடிச்சிருப்பார்ல, அப்போ கூட நீங்களும் உங்கள் வண்டியும் சேர்ந்தே கீழே விழுந்திருப்பீங்களே. ஒரு வேளை அது அப்படியே அந்த ஃபைல் அங்கேயே கீழே விழுந்துருச்சோன்னு நினைக்கிறீங்க. ஒரு வேளை விழுந்திருக்குமோ? ஆமாம், கண்டிப்பாக விழுந்திருக்கும். ஐயோ போச்சு. சார் வேறு அது இம்பார்ட்டண்டான ஃபைலுன்னு சொன்னார். முடிஞ்சு, அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணுறது நான்? அப்போ நேஹா அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஹே வயன், என்னாச்சு? ஏன் தனியாக பேசிகிட்ருக்க? ஆமாம், ஃபைலுங்க, சீக்கிரம் வா, கிளாஸ் ரூம் போகலாம். ப்ரொஃபஸர் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார். ஹே நேஹா, அது அது என்ன அது வந்துன்னு? ஆமாம், ஃபைலுங்க. அதான் ஃபைல் வந்து ஒயன், என்னாச்சு? ஃபைல் எங்கேன்னு சொல்லு. ஃபைல் என்கிட்ட இல்லைடி. இல்லையா?
இல்லைனா தொலைச்சிட்டியா? ஆமாம், தொலைஞ்சிருச்சு. ஐயோ ஒய்யன் என்ன சொல்கிற? அவ்வளோதான், நீ செத்த. ஏன்டி பயன்படுத்துகிற? ஆமாம், அந்த ஃபைலை எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு வந்துட்டு நேற்று சொல்லி கொடுத்தாரு. நீ என்னென்னா தொலைச்சிட்டேன்ற, நீ செத்த, அவ்வளோதான், நீ முடிஞ்ச. நேஹா, அப்படிலாம் பயன்படுத்தாத. ஆமாம், எங்கே தொலைஞ்சி? எங்கே வச்ச நீ முதல்ல? இதோ இங்கே தான் வச்சேன். காலையில் அந்த பொறுக்கி பசங்க சண்டை போட்டனால வண்டியோடு நான் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னேன்ல, அங்கேயே ஃபைல் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் வேணா போய் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடவா? லூசு வையன், லூசு மாதிரியே பேசாத. ஓடி போய் எடுத்துகிட்டு வரலாமா? வா, நம்ம போய் சார்கிட்ட சொல்லிடலாம். என்னது சொல்லலாமா? வேணாண்டி, எனக்கு பயமாக இருக்குடி. அந்த ஆள் வேற எல்லாத்துக்கு முன்னாடி கத்துவான். ஆமாம், கத்த தான் செய்வான். அப்புறம் நீ பண்ண வேலைக்கு ஒன்று தூக்கி வச்சு கொஞ்சம் வேணாம். வா, நம்ம போகலாம். வேணாம் நேஹா, இங்கே பாரு, நீ சொல்லலைனாலும் அந்த சாருக்கு தெரிய தான் போகிற. வா அப்படின்னு சொல்லிட்டு நேஹா உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. நீங்களும் நேஹாவும் உங்கள் கிளாஸ் ரூம் கிட்டே வரீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ரொஃபஸர் திட்ட போகிறாருன்னு. அப்போ கரெக்டாக டேயாங் உங்கள் கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வராரு. நீங்கள் டேயாங்கை பார்த்துட்றீங்க. அவரை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடுறீங்க. ஆனால் டேயாங் நீங்கள் நிற்கிறத பார்க்காம உங்களை அப்படியே க்ராஸ் பண்ணி போயிடுறாரு. ஒய்யன் என்னாச்சு? வா, நம்ம போகலாம். நேஹா, அவன்தான். யார் அப்படின்னு அவளும் வந்து டேயாங்க பார்த்துட்றா. யார் ஒய்யன்? நான் சொன்னேன்ல, காலையில் ஒரு பர்சன் அடி வாங்கினவனா? நல்லா தான் நடந்து போகிறான், அடி வாங்கின மாதிரியே தெரில. லூஸு, அடி வாங்கினவன்ல, அடி கொடுத்தவன். அப்படியா? ஆமாம், இவர் எப்படி நம்ம காலேஜில் வந்தார்? என்கிட்ட கேளு, நான் தான் கூப்பிட்டேன் வாங்க சார்னு. நிஜமாவா? நீ ஏண்டி கூப்பிட்ட? நேஹா, என்னை டென்ஷன் பண்ணாத. சரி விடு, சும்மா ஃபன் பண்ணேன். ஆனால் எல்லாம் இவனால தான். இவன் மட்டும் காலையில் அந்த ரோட்டில் வந்து சண்டை போடாமல் இருந்திருந்தா நானே, என் வண்டி, அந்த ஃபைலுன்னு எல்லாம் சேஃபாக காலேஜ் வந்திருப்போம். எல்லாம் இவனால தான். இவனை பார்க்க போகும்போது எனக்கு அப்படியே கோவமாக வருது. அப்புறம் 2 செகண்ட் கம்முன்னு இருந்துட்டு நீங்கள் திருப்பியும் இல்லை, இவன் தப்பு இல்லை, ஏன் தப்பு தான். நேற்று நான் போய் அந்த ஃபைலை என் பேக்கில் வச்சுருக்கணும், எடுத்து வைக்காமல் போன பிறகு எல்லாம் என் தப்பு தான். இருந்தாலும் இவன் காலைல சண்டை போட்டிருக்கக்கூடாது, அது தப்பு தான். அப்போ நேஹா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகிட்டு, இப்போ யார் மேலே தப்பு இருந்தால் என்ன? இப்போ தொலைஞ்சு போச்சு, வா நம்ம போய் ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு கிளாஸ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அப்போ ப்ரொஃபஸர் நீங்கள் வரதை பார்த்துட்டு, ஒயன் எங்கம்மா ஃபைலு? அது வந்து சார் அப்படின்னு நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு, சாரி சார், அந்த ஃபைலை நான் தொலைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் சார் என்னை மன்னிச்சிடுங்க. எந்த ஃபைலுமா? தோ என் கையில் இருக்கே, இந்த ஃபைலையா தொலைச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் நேஹாவும் ப்ரொஃபஸர் கையில் இருக்கிற அந்த ஃபைலை பார்க்குறீங்க. பார்த்தா நேற்று ஈவினிங் ப்ரொஃபஸர் உங்கள்கிட்ட எந்த ஃபைலை கொடுத்தாரோ அந்த ஃபைல் தான் கையில் வச்சுருக்காரு. சார், எந்த ஃபைலு உங்ககிட்ட எப்படி? அதுவா, உங்ககிட்ட நான் ஃபைலை கொடுத்ததுக்கப்புறம் நீ அதை பொறுப்பாக வச்சுருக்கியா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக உன் பின்னாடியே வந்தேன். ஆனால் நீ என்ன பண்ண? அதை ரோட்டில் பொறுப்பே எல்லாம் போட்டு போயிட்டேன். நான் தான் அதை பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன் காலேஜுக்கு. அப்போ நேஹா, நிஜமாவா சார்? சொல்லவே இல்லை, இப்படி ஏமாத்திட்டீங்களே. அவள் அப்படி சொன்னேன்னு கிளாஸ் ரூமில் இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ ப்ரொஃபஸரை வந்து நேஹாவை பார்த்து முறைக்கிறாரு. ஐயோ, இவ வேறு சும்மாவே இருக்க மாட்டா. அப்படியே நீங்கள் நேஹா கையை பிடிச்சி கிள்ளிடுறீங்க. ஏண்டு கிள்னா வலிக்குது. அப்போ இன்னமும் அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. சும்மா இருடிங்க பாரு, உன்னோட எல்லாருமே சிரிக்கிறாங்க. வயன், என்ன அங்கே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்க? இங்கே பார்த்து பேசு. சார், அது வந்து நீ பொறுப்பாக வச்சுப்பேன்னு நம்பி தானே உன்கிட்ட கொடுத்தேன். ஆனால் எப்படி நீ போட்டு போயிருக்க? ஏதோ ரோட்டில் போகிற ஒரு பையன் பார்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. வேறு யாராவது இருந்தால் இப்படி பண்ணுவாங்களா சொல்லு? நீ பொறுப்பே எல்லாம் போட்டு போனதுக்கு அவங்களுக்கு வேறு வேலையே இல்லாமல் வந்து இங்கே காலேஜ் தேடி வந்து எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க. பார்த்துக்கோ வயன், நீ எந்த லட்சணத்தில் இருக்கேன்னு. பையனுக்கு என்ன உன்னை மாதிரி வேறு வேலை இல்லைன்னு நினச்சிட்ருக்கியா? ஆனால் அந்த பையன் ரொம்ப பொறுப்பான பையன், வந்து எடுத்து கொடுத்துட்டு போகிறான் நம்ம காலேஜை தேடி வந்து. அந்த மாதிரி இருக்க கற்றுக்கோ வயன். இந்த மாதிரி தான் நல்ல மனுஷங்க கிட்ட இருந்து நம்மளும் நல்லதே கற்றுக்கணும். ஆனால் நீ, உன்னை பார்த்தா அப்படிலாம் தெரியல வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கழுவி ஊற்றிட்டுருக்காரு. நேஹாக்கு அதெல்லாம் கேட்டோன்னே சிரிப்பாக வருது. நேஹா, என்ன சிரிக்கிற? உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ நான் ஏதாவது காமெடி பண்ணிகிட்ருக்கேனா? இல்லை சார்.
அப்போ வந்து திருப்பி ப்ரொஃபஸர் லெக்சர் இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. நேஹா சிரிச்சிட்டே இருக்கா. நேஹா, சொல்லிகிட்டே இருக்கேன், நீ என்ன பைத்தியமா? பைத்தியம்னா தானாக சிரிச்சிட்ருக்கோம். நீ முதல்ல கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போ. வயன், நீயும் வெளியே போ. சார், நான் என்ன பண்ணேன்? ஃபைலை பொறுப்பே இல்லாமல் ரோட்டில் போட்டு வண்டியில் போ. உங்கள் 2 பேத்துக்கும் அதான் பனிஷ்மெண்ட். வெளியே போங்க. அப்போ நீங்கள் 2 பேருமே வெளியே வரீங்க. அடி பாவி, நான் 5 நிமிஷம் கம்முன்னு இருந்தாலாவது அவர் அட்வைஸ் பண்ணிவிட்டு என்னை உட்கார வச்சுருப்பாரு. நீ சிரித்து சிரித்து என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டியே லூஸு. ஏன்டி பைத்தியம் மாதிரி சிரிக்கிற? இல்லை வயன், உன் நிலைமை யோசித்து பார்த்தா எனக்கு இன்னும் சிரிப்பாக வருது. ஸோ எப்படியே வந்து டைம்லாம் ஸ்கிப் ஆகிடுது. இப்போ அப்படியே டேங்கோட வீட்டை தான் கட்டுறாங்க. டேங் அப்போ தான் அவரோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஜோ ரொம்ப உம்முன்னு சேடாக உட்காந்துருக்கா. ஜோ யாருன்னா டேங்கோட அண்ணா பொண்ணு. ஜோ இப்படி சேடாக உட்காந்துருக்கிறத டேங் பார்த்தோன்னே, ஜோ என்னாச்சு, ஏன் அப்படி உம்முன்னு உட்காந்துருக்க? இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைன்னு ஏம்மா போய் சொல்கிற? அம்மா இல்லைன்னா அப்பா ஏதாவது திட்டாங்களா? இல்லை, என்னை யாரும் திட்டலை. அப்போ ஜோவோட அம்மா அங்கே வராங்க. ஜோ, இந்தா பிரேக்ஃபாஸ்ட், சீக்கிரம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. இல்லைம்மா, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், நீ எடுத்துகிட்டு போ. அப்போ ஜோவோட அம்மா ஜோவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்படியே மேலே பார்க்குறாங்க. அப்போ ஜோவோட அப்பா வந்து கிளம்பி கீழே தான் வந்துட்டுருக்காரு. ஜோவோட அப்பா வேறு யாரும் இல்லை, ஆரம் தான். அதாவது டேங்கோட அண்ணா தான் வந்து ஆரம். ஓகேவா? யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்கள் அப்பா வராரு, அவர்கிட்ட சொல்லு எனக்கு சாப்பாடு வேணான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட அம்மா முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஜோவும் வந்து பார்க்குறா. ஆரம் வருதை பார்த்தோன்னே அவள் கடகடன்னு அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றா. ஏன்னா ஆரம் வந்து ஜோக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். ஸோ அதனால் பயந்துட்டு அவள் வந்து சாப்பிட்றா. அப்போ ஆரமும் வந்து உட்கார்றாரு. டேயாங், என்னாச்சு? போன வேலை நல்லபடியாக முடிஞ்சா? முடிஞ்சுண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் பண்ணேன். சரி. என்ன இன்னும் ஜோ ஸ்கூலுக்கு போகலையா? இல்லைண்ணா, சாப்பிட்டு அப்புறம் தான் கொண்டு போய் விடணும். சரி, விட்டுட்டு சீக்கிரம் நம்ம ஆஃபீஸ்க்கு வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிண்ணா. எங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரோட ரூமுக்கு போய் ரெடி ஆகிட்டு கீழே வராரு ஜோவை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்காக. எப்போவுமே டேயாங் தான் வந்து ஜோவை கொண்டு போய் ஸ்கூலில் விடுவார். அப்போ ஜோவோட அம்மா ஜோவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. ஜோ, சும்மா சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன், அடிச்சு போடுவேன் பார்த்துக்கோ. ஒழுங்கு முறையாதே எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பு. மா போம்மா, எனக்கு ஒரு நாள் தானே, நான் ஸ்கூல் போக மாட்டேன். ஏய், இங்கே பாரு ஜோ, இப்போ நீ கிளம்பலன்னா உங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். உங்கள் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது தானே நான் போக மாட்டேனே, எதுக்குடி என்கிட்ட வந்து சொல்கிற? அம்மா பயமாக இருக்குது, நீ சொல்லுமா. எதுக்கு? நீ இஷ்டத்துக்கு ஸ்கூலில் லீவ் போடுவேன், உங்கள் அப்பாட்ட நான் திட்டு வாங்கணும். அதெல்லாம் என்னால் முடியாது. இப்போ நீ கிளம்புனா உங்கள் அப்பாவுக்கு நிஜமாக நான் ஃபோனை போட்டு சொல்லிடுவேன் ஜோ. ஒழுங்கு முறையாதே இப்போ எந்திரிக்கிறியா இல்லையா? அம்மா போம்மா. என்னாச்சு நீ? ஏன் அவளை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கீங்க? பாரு டேயாங், என்னால் ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கா. இவ்வளோ நேரம் அவங்க அப்பா இருந்தார்ல, சொல்லியிருக்கலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா. ஜோ என்னாச்சுமா, ஏன் ஸ்கூல் போக மாட்ற? இல்லை டேயாங், எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல. எனக்கு வெளியே சுற்றணும் போல் இருக்குது. ஆனால் அப்பா கிட்ட கேட்டால் திட்டுவார். அதனால தான் அம்மா கிட்ட கேட்டு சொல்ல சொன்னேன். அதுக்கு இவங்களே பாரு என்னை எப்படி திட்டுறாங்கன்னு அப்படின்னு உட்காந்து அழுகிறா. ஆமாம், உன்னை திட்டாமல் அப்படியே வச்சு கொஞ்சணும். எந்திரிச்சு ஸ்கூல் கிளம்பு. டேயாங் பாரு டேயாங் அப்படின்னு நான் வேகமாக போய் டேங்கை கட்டி பிடிச்சிக்கிறா. டேயாங் ப்ளீஸ் டேயாங், நீயாவது சொல்லு, எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் போகவே பிடிக்கல. ஒரு நாள் தானே, ப்ளீஸ் டேயாங் சொல்லு டேயாங். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போகிறாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, பார்க்குக்கு போய் விளையாடுறாங்க. ஆனால் என்னால் மட்டும் முடியல. அப்பா என்னை வெளியவே விட மாட்டுறாரு. ப்ளீஸ் டேயாங், நீயாவது சொல்லு டேயாங். இப்போ உனக்கு என்ன, வெளியே போகணும் அவ்வளோதானே? ஆமாம். சரி, இன்றைக்கி நீ ஸ்கூல் லீவ் போட்டுக்கோ. நம்ம 2 பேரும் வெளியே போகலாம். நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். நீ நீ நிஜமாவா சொல்கிற? நிஜமாக தான் சொல்கிறேன். போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா போ. யூட்டே, எனக்கு எல்லாத்த விட உன்னைய தான் பிடிக்கும். நீ தான் இந்த வீட்டிலையே ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு டேங்கோட சீக்லேயே கிஸ் பண்ணுறா. ரொம்ப ஹாப்பியாகிடுது, குதிச்சுட்டே இருக்கா.
டேங்க் அவளை பார்த்தா சிரிப்பாக தான் வருது. அவளை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. டேங் என்னப்பா, அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே நீ தான். அதனால தான் இப்படி அடம் பிடிச்சே காரியத்தை சாதிச்சுக்கிறா. இல்லை, நீ சின்ன பொண்ணு தானே, ஆசைப்பட்டு கேட்குறா, வேணான்னா சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு நாள் தானே, நோ ப்ராப்ளம். சரி ஓகே, ஆனால் உன் அண்ணாக்கிட்ட நீயே சொல்லிக்கோ, என்னாலலாம் சொல்ல முடியாது. ஓகே அண்ணி, நான் சொல்லிக்கிறேன், அண்ணாட்ட நான் பேசிக்கிறேன். சரி. இது எப்போவுமே இந்த வீட்டில் நடக்கிறது தான். ஜோ ஏதாவது கேட்டு அடம் பிடிச்சிட்டே இருப்பா. ஆனால் ஜோவோட பேரண்ட்ஸ் எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. உடனே போய் டேங்கிட்ட அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்லுவா. டேங்கால் ஜோ அழுகிறத பார்க்க முடியாது. அவள் என்ன கேட்டாலும் அதை வந்து செஞ்சு வச்சிருவாரு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. ஸோ டைமில் ஸ்கிப் ஆகுது. டேங் வந்து ஜோவை கூட்டிகிட்டு அவள் எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக சொல்கிறாளோ அங்கங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. அவள் எது கேட்டாலும் டேங் வேணான்னு சொல்லாமல் எல்லாத்தையுமே வந்து வாங்கி தராரு. ஜோக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவளுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிக்கிறா. ஸோ அவங்க 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக அந்த டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டேங் என்ன தான் வந்து மற்றவங்க கிட்ட கோல்டாக ரூடாக நடந்துக்கிட்டாலும் குழந்தைகிட்ட அதை காட்டவா முடியும். அவரும் ஜோ கூட சேர்ந்து விளாண்டுட்டு ஜாலியாக இருக்கார். ஸோ இப்படியே வந்து ஈவினிங் ஆகிடுது. ஜோ போதுமா, வீட்டுக்கு கிளம்பலாமா? போகலாம், ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம். ஐஸ்கிரீமா? சரி ஓகே, வாங்கி தரேன். ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போகணும். நடுவில் இது வேணும் அது வேணும்லாம் கேட்கக்கூடாது. சரி, ஆனால் எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் வேணும். சரி ஓகே, வாங்கி தரேன் வா அப்படின்னு டேங் வந்து பக்கத்தில் இருக்க ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு ஜோவை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே உங்கள் சைடு வந்தால் நீங்களும் நேஹா வந்து ஸ்கூட்டியில் வந்துட்டுருக்கீங்க. அப்போ நேஹா வந்து உங்ககிட்ட ஒயன் ஐஸ்கிரீம் ஷாப் போகலாம் வா. இல்லைடி, என்கிட்ட காசு இல்லை. ஆனால் என்கிட்ட காசு இருக்கே. நிஜமாவா? அப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவில்ல? ஆசை தோசை எனக்கு மட்டும்தான் இருக்குது, நான் மட்டும் வாங்கி சாப்பிட்றேன், நீ வேணால் என் வாயை பார்த்துட்ரு. அடி பாவி, உன் கூட இத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நல்ல வார்த்தை சொன்னேன். அப்படியே நீங்களும் வந்து ஐஸ்கிரீம் ஷாப்பில் வந்து நிப்பாட்டுறீங்க. அப்போ டேங் வந்து அங்கே நின்று ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்றீங்க. நேஹா, என்ன அது அது அவர் தானே? அப்படியே நீங்கள் கை காட்டுறீங்க. நேஹா வந்து பார்த்துட்றா டேங்க. அட ஆமாம் ஒயன், ஆமாம், இவர் எப்படி இங்கே வந்திருப்பாரு? உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? உன்னை அடிச்சிருவேன் பார்த்துக்கோ. என்ன என்கிட்டே கேட்குற? அவர் என்ன என்கிட்ட சொல்லிட்டா வராரு? ஆமாம்ல, ஒரு வேளை ஐஸ்கிரீம் வாங்க வந்திருப்பாரோ? லூஸு, அவர் ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டுருக்காரு, இல்லை வாங்க வந்திருப்பாரோன்னு உனக்கு ஒரு டவுட்டு வேறு. அட ஆமாம் ஒயன். என்ன ஆமா ஒயன்? சரி, நீ போய் சாரி கேளு, தேங்க்ஸ் கேளு. காலையில் நீ எவ்வளோ திட்டின, ஆனால் நீ திட்டுற அளவுக்கு அவர் என்ன கெட்டவரா? இல்லைல்ல, அவர் அந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்காமல் இருந்திருந்தா ப்ரொஃபஸர் கண்டிப்பாக கோவப்பட்டு உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருப்பார். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். ஆனால் அவர் பண்ண தப்பு தானே. அவர் மட்டும் காலையில் வந்து அந்த பர்சனை போட்டு அடிக்காமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்காது. அவர் மேலே தப்பை சொல்லாத, ஓ மேலே தான் தப்பு. நீ நேற்றே அந்த ஃபைலை உன் பேக்கில் வச்சுருந்தீன்னா இந்த பிரச்சனைலாம் உனக்கு தேவையா? ஆமாம், என் மேலே தான் தப்பு. போய் அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு வா போ. தேங்க்ஸா? போடி போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விடுறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் டேங்கிட்ட தேங்க்ஸ் சொல்லலான்னு போகிறீங்க. பட் அவர் அதுக்குள்ளேயே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் அவர் பின்னாடியே போகிறீங்க. கரெக்டாக ஒரு பர்சன் மேலே இடிச்சிடுறீங்க. யாரா அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா மின்யோன் தான். நீங்கள் மின்யோனை பார்த்தோன்னே, அப்பா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. மின்யோன் வேறு யாரும் இல்லை, உங்களோட அப்பா தான். மின்யோனுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அது நீங்கள் மட்டும்தான். நீங்கள் வந்து உங்கள் அப்பா பார்த்தோன்னே அவர்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அவ்வளோதான்டா, இதோட இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடை நான் சீக்கிரமாகவே போட்டுடுறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.